श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाङ्गी शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य स्मृतवक्त्राद्या पारिषद्या परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विष्णुक्षेणं तमाश्रये। श्रीमते लक्ष्मी हयग्रीव परब्रह्मणे नमः। श्रीमद्यामनमुने नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमदादिवंशटगोपेतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशटगोपश्री वेदांत देशिकेतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्री लक्ष्मी सुंदरपादुका सेवक श्रीवंशटगोपश्री नारायणेतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशटगोपश्री रंगनाथेतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमद्रंगशकारियोगचरणनस्तात्मरक्षापरं श्रीमद्रंगशकारिवीररघुरात् लब्धागमान्तद्वयम् ईर्ष्यादम्बविवर्जितं शुभगुणैः भान्तं महद्वंसजं वन्दे वत्सविभूषणं पुरवरं श्रीकृष्णमाद्यं सदा। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां व्यामोहदस्तैतराणि नायनेने अस्मद्गुरो भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया सर्वं यदेव नेमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपते प्रबलाभिरामं श्रीमन्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महताद्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् बद्धानुग्रहेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पाराद्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति गोचिष्टायां स्कन्धनिगलितं यातलात्कृत्य पुङ्क्ते गोदातस्यैकमेकमिदं पूजयेवास्तु भूयः अन्नवयं पुरुवयाण्डारङ्गत् पन्नुतिरुप्पादै पल्पदियम् இன்னிசையால் பாடி கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடப்படியே தொல்பாவை பாடிய விடவல்ல பல்வடையாய் நாடினி வெங்கடவர்க்கென்னை வியன்றை மாற்றம் நாம் கடவா கண்ணமே நல்கு। श्रीमते रामानुजाय नमः। यो प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वदाम्ना अन्यां शास्त्रशरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै। निकोसो पञ्चवकोसो எல்லே இடங்களிலே நம் புறப்படியோ செல்லங்கடையே நங்கனே போதல்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே முன்பாயிருக்கும் வல்லீர்கள் நீங்களே நானே நானாயிருக்க ஒல்லை நீ போதாய் உனக்கென்ற பெயருடையை எல்லாரும் போந்தாலோ போந்தால் போங்கை கொள் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றடிக்க வல்லானை மாயனை பாடே தோறுமாய்। ராமானுஜாய நமஹ। இந்த பாசுரம் இந்த பெண்கள்லாம் என்பதற்கான பாசுரத்துல கடைசி பாசுரம் 10 பாசுரத்தினால பெண்கள்லாம் எடுப்பது 6வது பாசுரத்திலேருந்து 15வது பாசுரம் வரைக்கும். அப்புறம் வாயிற்காப்பாளனை எழுப்புறார். அதுக்கப்புறமாக கிருஷ்ணனை எழுப்பி நந்தகோபர் நம்பினை யசோதை இவாளெல்லாம் எழுப்பி திருப்பி பலராமனை எழுப்பி கிருஷ்ணனை எழுப்பி அப்புறம் தங்களுடையதான இதெல்லாத்தையும் காரியத்தை எல்லாத்தையும் பெருமாள் எங்க இருந்து கேட்கணும், என்ன வேணும்னு சொல்லுங்கன்னு கேட்பார். அது நீ இங்க இருந்த போறாது சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ச்சி போய் சேர்ல உட்காந்துப்போம். அபிஷியல் சேர்ல உட்காந்து என்ன கேளு, அங்க இருந்துன்னு சொன்னால்தான் அதுக்கு வேல்யூ அதிகம். ஜட்ஜ் இருக்காரு, பெரியவாள் சொல்லுவார். ஜட்ஜ் இருக்கார், அவர் எல்லா இடத்துக்கும் போவார், வீட்டுக்கு போவார், ரிலேட்டிவ்ஸ் வீடு, ஃப்ரெண்ட் வீடு, எங்கேயாவது உட்காந்து அவர் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க அது சரியாகுமா, ஏற்றுக்க மாட்டார். கோர்ட்ல உட்காந்து அந்த இதோட கேட்ட போல அவர் சொன்னால்தான் அது ஜட்மெண்ட்ன்றதாக
இப்பெல்லாம் வீட்டில் கேர் பண்ணுறாரோ அர்ஜென்ட் கேரிங்னு இருக்குன்னு 99% அந்த கோர்ட்டில் இது பண்ணாதான் அது செக் பண்ணுறது. அந்த மாதிரியான அதெல்லாம் பிரார்த்திக்கிறார். அப்புறம் பெருமாளை பார்த்த உடனே பெருமாள் எழுந்து வர, பெருமாள் எழுந்து வந்தாக்க ஐயோ பாவம் கிருஷ்ணன், குழந்தை கிருஷ்ணனுடையதான கால் தான் நம்மளுக்காக 10 அடி அங்கேருந்து இங்கே படுக்கையிலேருந்து சேருக்கு வந்தாரு அப்படின்றதாங்க அதுக்கு பல்லாண்டு போடுறார். இந்த மாதிரி மேலே அமைப்பு போடுறதுன்றதாங்க அதுக்கு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி பெருமாள்கிட்ட என்ன பண்ணணும்னு 26வது பாசுரத்தில் சொல்லி அதுக்கு மேலே அப்படி இந்த மாதிரியான திருப்பாவையுடையதான அமைப்பு. முதல் 5 பாசுரத்தினால நோன்பு நோக்கத்தை பற்றியதான விஷயங்கள்லாம் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அதை பார்த்தோம். இதில் இந்த பெண் தான் எழுப்பப்படுறதான பெண்ல கடைசியான பெண். இதுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்க. அப்படி எல்லாரும் போந்தார் எண்ணிக்கொள் எல்லாரும் வந்துட்டாளான்னு கேட்கிறார். சின்ன குழந்தையெல்லாம் வந்திருக்காங்க, லேட்டா ஆகுமே, அதுக்கெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் எடுத்திருக்காங்கன்னு உள்ள இருக்கிறவர் சொல்றார். அதெல்லாம் இல்லை, எல்லாரும் வந்துட்டாங்க. அப்படி நீ எண்ணிக்கோ, நீயே எண்ணிக்கோன்னா என்ன பண்ணணும்? அப்போ ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும், ஒவ்வொருத்தரையும் தொடரணும், ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லணும். எங்களுக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கணும். ஒன்ன மாதிரியான ஒரு கோபியினுடையதான அந்த பார்வையும் அந்த ஸ்பர்சமும் உன்னுடையதான பேச்சும் எங்களுக்கு காதலப்படணும். அந்த மாதிரியாக எங்களை எழுப்புறதாக இந்த பாசுரத்தில். இதுல என்ன இந்த பாசுரத்துல கேட்டா 4000 திவ்ய பிரபந்தத்துல திருப்பாவை வசந்தது. திருப்பாவை எல்லை இடங்களையே அதுல நானே தான் நாயுடுதான் சொல்றதான இடம் இருக்கு. அதுதான் சால சிறந்ததுக்கு தானே சொல்றேன். நானே தான் நாயுடுதான் தான் இருக்கிறதுலயே ரொம்ப கிரக்ஸ் அப்படின்ட்டுதான். என்ன சொல்றதுன்னு கேட்டா பாகவத சம்பிருத்தி அடியார்களுடையதான சேர்த்தி, அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணும், பக்தர்களோட கூட சேர்த்து பழகணுன்றதான அந்த உயர்ந்த விஷயத்தை இந்த பாசுரமானது சொல்றது. இந்த மாதிரி இந்த ஒரு பாசுரத்துல ஆண்டாள் எடுத்து காமிக்கிறார். பெரியாழ்வார் எடுத்து காமிச்சிருக்காரு. என்னன்னு கேட்டார், கேசவா குருடோத்தமா அப்படின்றதான சொல்லி பகவான் நாமாவை யார் சொல்றாளோ அவர்கள்லாம் எத்தனை விற்கவும் பெறுவார்களே. என்ன அவ விலைக்கு வித்துக்கலாம்? பகவன் நாமாவை யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் என்ன விலைக்கு விற்கலாம்? அந்த காலத்துலாம் ஸ்லேவரின்னு ஆணையே விலைக்கு வித்துருவார். ஹரிச்சந்திரனுடையதான கதையெல்லாம் பார்க்கிறோம். அவனுடையதான பத்னியை ஒருத்தருக்கு அங்கே விலைக்கு வித்துருவார் அப்படின்றதான காசியில். அந்த மாதிரி விலைக்கு விற்கிறதுன்றதான பகவான் நாமாவை சொல்றவர்களான பக்தர்கள் என்ன அவ்வளோ உரிமை இருக்கு, என் பேர்ல அவர்களுக்கு உரிமை இருக்குன்றதான். இதெல்லாம் ஆழ்வார் வாயால் பாடிட்டு போயிட்டார். பிராக்டிக்கலா இதெல்லாம் நடக்குமா அப்படின்றதான். எம்பெருமானார் காலத்துல நடந்தது இப்பயும் நடக்குது, நாளைக்கும் நடக்கும் அப்படின்றதான. என்ன எம்பெருமானார் காலத்துல என்னன்னாக்க மடம் 800 சன்னியாசிகள் 10,000 கிரகஸ்தர்கள் எம்பெருமானார் கூட எப்பவும் இருப்பாங்க. எவ்வளவு பெரிய அப்போ அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பாருங்க. பெருமாளுக்கு பண்ணணும், கதியாராதனை நடக்கணும்ன்றதெல்லாம். அப்போ ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுவார். அவளுக்கு என்னன்னு கேட்டாக்க இவர் அப்படி போச்சு என்னன்னு கேட்டாங்க, அவர் தலையை சொறிவார் அந்த கடை ஓனர். எம்பெருமானார் அந்த பக்கமா எழுதும் போது தலையை சொரிஞ்சாருனாக்க ஏதோ டியூ இருக்கு, மடத்துல இருந்து கடைக்கு பேமெண்ட் பாக்கி இருக்கு, மளிகை சாமான் சப்ளை பண்றதுக்கு. உடனே என்ன பண்ணுவாருன்னா பக்கத்துல இருக்கிற 2 சிஷியனை பார்த்து இவனை வச்சுக்கோங்க, உங்க கடையில என்ன வேலையோ இவங்கிட்ட சொல்லுங்க, இவன் பண்ணி தருவான். பிசிக்கல் லேபர்லாம் மூட்டை தூக்கணும், பொட்டலாம் கட்டணும், என்னென்ன பண்ணணுமோ சொல்லுங்க, இவா பண்ணி கொடுப்பா. அவரும் உடனே போவான். சுவாமி நாங்கள் காலசேவை பண்றதுக்காக வந்திருக்கோம், பெருமாளுக்கு என்கரேஜ் பண்றதுக்காக வந்திருக்கோம், நீங்க இதெல்லாம் சொன்னாங்க நாங்க பண்ண முடியாதுன்னு அப்படி போறதுக்கு என்ன சொல்றீங்களோ அதான். ஆச்சாரியன் சொல்றது என்னவோ அதுதான். அது உபநிஷத் கதையெல்லாமே முதல்ல சொல்றது. உபநிஷத் கதையில சொல்றது அந்த இவன் இருக்காங்க ஜாபாலி சத்யகாமன் அப்படின்றதாக சொல்லி அந்த இவெல்லாம் அந்த இன்னொருத்தர் இருக்கார். அந்த இவெல்லாம் சிஷ்யன் என்ன பண்றான், ஆச்சாரியன் என்ன சொல்ற, பசுமாட்டை கொடுத்து இதை மேய்ச்சிட்டு 1000 பசுவா மாத்திருப்பாங்க. ஒரு 4-5 பசுமாட்டை கொடுத்து இது 1000 மல்டிப்ளை ஆனப்புறம் என்ன பாடம் சொல்றேன் அப்படின்றதாக. அப்ப அவன் இது பண்ணிருந்தான், மாடு மேய்க்கிறதுக்கு போயிருந்தான். ஆச்சாரியன்கிட்ட போய் வேதாந்தம் படிக்கணும்னு போனவனுக்கு மாடு மேய்க்கிறதான காரியத்தை கொடுத்தா டெஸ்ட் பண்றார்.
அப்போ என்னன்னா உஞ்சவர்த்தி பண்ணி சாப்பிடணும். உஞ்சவர்த்தி பண்ணாக்க ஆச்சாரியர்கிட்ட கொடுத்துடணும். ஆச்சாரியன் சொன்னா நீ எடுத்துக்கோன்னு சொன்னாக்க அப்போ எடுத்துக்கலாம். அதனால ஆச்சாரியன்கிட்ட வந்து காப்பாறான், சரி வச்சுட்டு போன்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா இவன் நல்ல ஹெல்த்தியா இருக்கான், இதுவா இருக்கான், நல்லா ஆக்டிவா இருக்கான்னு பார்த்து, இதான் உன்னோட நீ உஞ்சவர்த்தி பண்றதெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கிய, நீ என்ன பண்ற சாப்பாடு, செகண்ட் டைம் போய் நான் உஞ்சவர்த்தி பண்றேன், அது பண்ணக்கூடாது, ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் உஞ்சவர்த்தி பண்ணணும் அப்படின்றதாங்க. சரின்னு சொல்லிட்டு உஞ்சவர்த்தி அந்த மாதிரி பண்ணி இருந்தான். அப்புறம் என்ன பண்றான்னு கேட்டாக்க, இது மாட்டனுடையதான பாலை சாப்பிட்டுருந்தான். இவர் பார்த்தா என்னடா நீ அப்படியே புஷ்டியா இருக்க, ஆக்டிவா இருக்க, என்ன பண்ற, நீ என்ன சாப்பிட்றேன்னு, இந்த மாதிரி மாட்டனுடையதான பாலை சாப்பிட்றேன் அப்படின்றதான, அது சாப்பிடக்கூடாது, கண்ணுக்குட்டிக்கு தான் அது. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு திருப்பி அவன் ஃபிட்டா இருக்கான். அப்ப என்ன பண்றேன்னு கேட்டேன், கண்ணுக்குட்டி பால் ஊட்டச்சே அதனுடைய வாய் வழியா சொல்லி அதெல்லாத்தையும் சாப்பிட்றேன், அதையும் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்றதான ஆச்சாரியன் சோதனை பண்ற. பாடமே நடத்தல. எதுக்குன்னு கேட்டா ஆச்சாரிய பக்தி பாகவத பக்தி இருக்குன்னாங்க எல்லா விஷயமும் தானா வந்துடும். திடீர்னு ஒரு சயின்டிஸ்ட் ஒன்றும் இன்வென்ட் பண்ற டிஸ்கவர் பண்றாருனாக்க அவருக்கு எப்படி ஒரு ஃபிளாஷ் தானே. எவ்வளவோ வருஷமா அவெல்லாம் ஒன்றும் இது பண்ணாம டோட்டலி அன்ரிலேட்டட் ஒரு விஷயத்துல இருந்து ஒரு முக்கியமான பெரிய சீக்கிரட்டை கண்டுபிடிப்பா அப்படின்றதான். அதுதான் அந்த ஆச்சாரிய பக்தி. அப்போ அவன் கண்ணுக்குட்டி வாயிலிருந்து வெளியேற்றி சாப்பிடக்கூடாதுன்னு உடனே அவன் கள்ளி செடியை அந்த இது வந்து அந்த கள்ளி பாலை சாப்பிட்டான். கண்ணு போயிடுச்சுனாக்கா அவன் தட்டி போய் ஒரு பாழக்கணத்துக்குள்ள விழுந்துட்டான். அப்புறம் ஆச்சாரியர் என்னடா இவன் ஆலய காணுன்றதாக தேடிட்டு போற, அப்போ கணத்துல இங்க இருக்கேன் சுவாமி அப்படின்றதாக. ஏண்டா அப்படி ஆச்சுன்னு, இந்த மாதிரி இந்த எருக்கை செடியோ வெள்ளை செடியிலிருந்தோ நான் பாலை சாப்பிட்டேன், அந்த உஷ்ணத்தினால என்னுடைய கண் பார்வை போயிடுச்சு சுவாமி, இங்க உள்ளதான் இருக்கு, பாழக்கணத்துல இருக்கான். ஐயோ இவ்வளவு ஆச்சாரிய பக்தியோட இருக்கியே, உனக்கு இந்த கஷ்டம் வந்துருத்தேன்னு சொல்லி அந்த ஆச்சாரியன் என்ன பண்ணுவார், ரிஷி அஸ்வினி தேவகுமார் அந்த குமாரர்களை தேவ வைத்தியர்கள் அவளை வர சொல்லி இந்த மாதிரி இவனுக்கு ஒரு பார்வைக்காக ஒரு மருந்து கொடுங்கோ அப்படின்றதா. அவள் கொடுக்குறேன், அவன் வாங்கிக்க மாட்டேன். அந்த அஸ்வினி குமாரர்கள் வந்து அந்த சிஷியனுக்கு மருந்து கொடுக்குறான், இதை சாப்பிடுப்பா ஒரு ஸ்பூன் கண்ணு வந்துடும் அப்படின்றதா. சாப்பிட மாட்டேன், ஏன்னா என் ஆச்சாரியன்னு சொல்லாம நான் சாப்பிட மாட்டேன், அவர் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவன் சொல்ற சாப்பிடுறேன். அப்புறம் அவனுக்கு கண்ணு வருது. அதுக்கப்புறம் அவன் தலையில கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ற, உனக்கு எல்லா வேதாந்த விஷயம் ஞானமும் வரட்டும், அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக்கா அது வந்துதான். இருக்குன்னா அந்த மாதிரி ஆச்சாரிய பக்தியினாலேயே பல விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டவா மகான்கள்லாம் இருக்கா, சிஷியர்கள்லாம் மகான்கள் இருக்கா அப்படின்றதான. இதுல மதுரகவி ஆழ்வாருடையதான இது அனுபவம், அவருடையதான இது விருத்தாந்தம். நம்மாழ்வார அவர் மதுரகவி ஆழ்வார் அயோத்தி முதலியதான கஷேத்திரங்கள்ல போய் யாத்திரை பண்ணிட்டு இருக்கார். அப்போ அயோத்தியில இருந்துச்சு அவர் என்ன பண்ணுவார், ஒரு நல்ல விஷயம் அந்த பாயிண்ட் கிடைக்கும். என்ன பாயிண்ட்னு கேட்டார், ராத்திரி தான் இருக்கிறதான ஊர்ல இருந்து தன்னுடையதான சொந்த ஊர்ல இருக்கிற பெருமாள் இருக்கிற திக்க பார்த்து கையை கூப்புவார். அது தெற்க பார்த்து திருக்கோளூர் பெருமாள் வைத்தமானதி பெருமாளை பார்த்து கையை கூப்புவார். அந்த தெற்கு திக்கில இவர் அயோத்தியில இருந்து கையை கூப்பிச்சே ராத்திரி அங்க மேல ஒரு ஜோதி தெரிஞ்சது. இது என்னடா புதுசா இருக்கேன்னுதான் சொல்லி பார்த்தா, தொடர்ந்து பார்த்தா அந்த ஜோதி ராத்திரியில தெரிஞ்சுட்டே இருந்தது. அப்புறம் அந்த ஜோதியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாக்க ஆழ்வார் திருநகரியில நிறைய இருக்கு. அப்ப அங்க விசாரிக்கிறார், சுவாமி நம்மாழ்வார் மாறன்றதான சுவாமி நம்மாழ்வார் இங்க இந்த புளிய மரத்துல இருக்க, அவர் பேசுறதில்லை, ஒன்றும் பண்றதில்லை, சாப்பிட்றதில்லை, அப்படிப்பட்டதான அவருடையதான தேஜஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதான. அவர் கிட்டக்க போய் இவருக்கு வந்து பிரஜை இருக்கான்னு பார்க்கணும்னு ஒரு கல்லை எடுத்து போடுறார். அவர் கண்ணை திறக்கிறார். ஆகினால இவருக்கு உணர்வு இருக்குன்றதாக அவர் தெரியும். சரி, இவருக்கு வந்து பேசும் திறமை ஞானம் இருக்கான்றதை பார்க்கணுன்றதுக்காக செத்ததின் வயிற்றில் சிறியது இருந்தால் அது எத்தை சென்று எங்கே கிடக்கும் அப்படின்றதாக.
அவர் உடனே சொல்றார், அது அங்கே தின்று அங்கே கிடக்கும். சரீரத்துக்குள்ள இந்த ஜீவன் வந்து மாட்டிட்டு இருந்தாங்க, என்ன பண்ணணும்னு கேட்டார். சரீரத்தையே அனுபவிச்சிருந்து அது சரீரத்திலேயே இருக்கும் அப்படின்னு தானே. அதனால அது உடனே அவர் ஆச்சாரியனாக வந்து வரிச்சார். நம்மாழ்வார் தான் தனக்கு ஆச்சாரியன்றதாக வச்ச அப்புறம் அவர் மூலமாக திருவாய்மொழி எல்லாம் கட்டோலப்படுத்தினார். அதுக்கப்புறம் நம்மாழ்வாருக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சார். நம்மாழ்வாருக்கு பிடிச்ச விஷயத்தை தான் நான் பண்ணணும் அப்படின்றதான் திருவாய்மொழியை ஆராய்ச்சி பார்த்தார். திருவாய்மொழியில நம்மாழ்வார் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றாருன்னு கேட்டார். பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணன் என்றுதான், பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டே நம்மையாரும் பரமரே என்றுதான் சொல்லி, எம்பெருமானை யார் சேவிக்கிறாளோ அப்படிப்பட்டதான பக்தர்கள் எனக்கு பெரியவர்கள் ஆச்சாரியர்கள் மாதிரி, அவர்கள் தான் எனக்கு சுவாமிகள் தான் சொல்றார். நெடுமார் கடிமை அப்படின்றதான்னு சொல்லி அந்த பாசுரத்தை அந்த திருவாய்மொழியிலையும் பாகவதர்கள் தான் தனக்கு சுவாமிகள்னு சுவாமி நம்மாழ்வார் சாய்ச்சிருக்கார். நம்மாழ்வார் யாரை சொல்றான்னு கேட்டா, பக்தர்கள் பாகவதர்கள் தான் தனக்கு பெரியவர்களுக்கு தான் சொல்றார். அதனால நம்மளும் நம்மாழ்வாரையே வச்சுப்போம், பகவானை பிடிக்க வேண்டாம். அதனால்தான் கட்டுண்டம் பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் அன்னி தெங்குருகோர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதோரும் என்னாரும் கேட்டதாக அந்த பெருமாள் கிருஷ்ணன் இருக்கட்டும், ஆனாலும் எனக்கு நம்மாழ்வார் தான் எல்லாம் முன்னும் சோறு வருகிறேன் தென்னம்பத்திலே எல்லாம். ஆழ்வாருக்கு வேண்டாம் கண்ணன், மதுரகவி ஆழ்வாருக்கு எல்லாம் நம்மாழ்வார். என் திசையும் அறிய எம்புகேன் ஒந்தவன் சடலோகன் அவருடைய கண்ணன் சிறுத்தாங்கனுடையதான அனுபவங்கள்லாம் பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானத்தை பார்த்தாக்க பிரமாதமாக இருக்கும். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவராதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடலோகன் என்னும் என் நம்பிய சொல்றார் அந்த பாசுரத்துல. நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள், அதாவது வேதம் படிச்சவா இருக்காளே, சாஸ்திரம் படிச்சவா, 4 மறைகளையும் கற்றுணர்ந்தவர்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டார். அவ எல்லாருக்கிட்டையும் இறக்கப்படுவா. குறிப்பா கஷ்டப்படுறவாளை பார்த்தாக்க இறக்கப்படுவா. யாரு நல்லா படிச்சவா சாஸ்திரம் தெரிஞ்சதான பெரியவர்கள்லாம் கஷ்டப்படுறவாளை பார்த்தாக்க ஐயோன்னு ஸ்ரீவைஷ்ணவ லட்சணமே அதுதான் சொல்றது. நன்றி ஏற்றதான ஆச்சாரியன் அவர் சொல்ற நம்மளை ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டார். ஐயோன்னு ஒருத்தர் கஷ்டப்படுறதை பார்த்து ஐயோன்னு இவனும் வருத்தப்பட்டு இறக்கப்பட்டு அவனுக்கு ஏதாவது உபகாரம் பண்ணணும்னு நினைச்சான்னாக்கா அவன் தான் ஸ்ரீவைஷ்ணவன். ஒருத்தர் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு இவருக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கஷ்டப்படணும்னு நினைச்சா அவன்லாம் ஸ்ரீவைஷ்ணவனே இல்லை அப்படின்றதாக அவர் சார். அதனால அந்த இது என்னன்னு கேட்டாக்க, அப்படி நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவரார்கள் என்றுதான் சொல்லி அந்த வேதம் படித்தவாள்லாம் என்ன மாதிரி இருக்கிற சாதாரணமா இருக்கிறவாளெல்லாம் இறக்கப்படுவாள். அவகிட்ட போனேன் நான். மதுரகவி ஆழ்வார் சொல்ற, வேதம் படித்தவாள் என்ன பார்த்தா நம்ம இறக்கப்படுறதுக்கு கூட இந்த மதுரகவி ஆழ்வார் லாயமில்லை அப்படின்னு என்ன அவர்கள் உண்மையாக கருதினர். யாரையுமே அவ வந்து இது மட்டமா நினைக்க மாட்டா, ஐயோ பாவம் தான் நினைப்பா. அவர்களே மட்டமாக நினைக்கும்படி அளவுக்கு நான் ரொம்ப தாழ்ந்தவனாக இருந்தேன் அப்படின்றதாக. அப்ப என்ன கேட்ட, எல்லாரும் நன்மையால் மிக்க நான்மறையாளர்களை கைவிட்டாக்க வேற யார் இருக்காருன்னா, அப்போ அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் செலவோகன் என்னம்பி ஏற்றதாக சொல்லி நம்மாழ்வார் தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தார். பாவம் மதுரகவியே எல்லாரும் கைவிட்டாலோ நான் தான் இருக்கேன் அப்படின்றதாக சொல்லி எல்லாரும் கைவிட்டதே காரணமாக என்னை ஆட்கொண்டார் சுவாமி நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாருக்கு என்ன பண்ணணும்னு கேட்டார். அவரை தான் எல்லாம் தெய்வமாக வச்சுட்டு நான் இருக்கேன்றதாக அந்த அவர் என்ன பண்ணார், இப்படி ஆச்சாரிய பக்தியை கொள்ளணும்ன்றதுக்கு நம்மாழ்வாருடையதான சீசுக்தியிலிருந்து அதை தேர்ந்தெடுத்து அதை கடைபிடித்தார். அதுக்கு அவர் பண்ணதுக்கு என்ன காரணம்னு கேட்டார். இது சொல்றார் ஸ்ரீ வைசம்பாயன வார்த்தா சுத்வா தர்மான சேஷேன சுத்வா தர்மான சேஷேன. அப்போ யுதிஷ்டிர உவாச்சா, யுதிஷ்டிரர் என்ன சொல்றாருன்னு கேட்டாங்க. கிமேகம் தேவதம் லோகே கிம்பாப்பேகம் பராயணம் ஸ்தோத்தகம் கமச்சந்தஹ பிராப்னும் மானவா
எந்த தெய்வத்தை ஆராதிச்சாக்க மோட்சம் கிடைக்கும் அதை சொல்லணும். அதெல்லாம் இருக்கட்டும். கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதா. நீங்க எல்லாத்தையும் கழிச்சு குடிச்சவள் பீஷ்மர். உங்க மனசு பிரகாரம் எது உயர்ந்ததான தர்மம்ன்றதாக நீங்க நினைக்கிறேன். சாஸ்திரத்துல புக்ல இந்த பேஜ்ல இது போட்டிருப்பா, அந்த புஸ்தகத்துல அது போட்டிருப்பான்னு சொல்லுங்க, அது ஓகே. ஆனா அது எல்லாத்தையும் நீங்க எது பெஸ்ட்னு உங்க மனசுல நினைக்கிறீங்களா சொல்லுங்க. வாட் இஸ் யுவர் வியூ? உங்களுக்கு எது லைக்கிங்ன்றதாக சொல்லணும். கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதா. பீஷ்மரே, உங்க மனசுக்கு பிடிச்சதான விஷயம் எது, நீங்க எதை ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லணும். அதையே தான் முதல் கவியாழ்வார் சொன்னார். நம்மளா தீர்மானம் பண்ணக்கூடாது, நம்மாழ்வார் என்ன சொல்லியிருக்காரோ அதை தீர்மானம் பண்ணணுன்றதாக பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை என்றதாகவும் நெடுமார்கனிமையில சொன்னபடியும் பாகவத கைங்கரியம் பாகவத பக்தி தான் பிரதானம்ன்றதாக அந்த முதல் கவி அந்த விஷயத்தை சொல்றதான பாட்டு இந்த எல்லை இளங்களியே அப்படின்றதான எல்லை இளங்களியே இன்னும் ஒருங்கதியோ செல்லன்றடையேன் அங்கே மேற்போதற்கின்றேன்னு இந்த பாசுரத்தின் அமைப்பிலேயே எப்படி இருக்கும்னு கேட்டாக்க, அது ஒருத்தர் பேசுற மாதிரியும் இன்னொருத்தர் அதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் பூரா இந்த பாசுரத்துல அப்படிதான் அமைஞ்சிருக்கும். ஈஸியா அதுல இருந்தே நம்மளுக்கு அர்த்தம் புரியும். முந்தினதான பாட்டுல எல்லாம் எப்படி இருக்குன்னாக்க நம்ம கொஞ்சம் இன்ஃபர் பண்ணணும். இது இப்படி இருக்கு, அது இப்படி இருக்கு, ஸோ இதுக்கு இதுதான் மீனிங், இந்த மாதிரி கேள்வி கேட்கிறா, உள்ள இருக்கிறவங்க இப்படி பதில் சொல்றாரு, எல்லாத்தையும் இன்ஃபர் பண்ணி நம்ம பண்ணணும். இதுல நல்லா வெட்டமாக இருக்கு அப்படின்றதான் அவ சொல்றா. இந்த முன் வீட்டுல பாடினாலும் முகில்வண்ணன் பேர் பாடின்றதாக அப்படிப்பட்டதான முகில்வண்ணனுடையதான பேரை பாடணும்ன்றது இந்த பெண்ணுடையதான காதல விழுந்துதான். இவளும் அப்படியே கிருஷ்ணனை நினைச்சிட்டு முகில்வண்ணா முகில்வண்ணான்றதாக சொல்லிட்டு முணுமுணுக்கிறான். அவன் முணுமுணுக்கிறதான சத்தம் வெளியில கேட்கறது. வெளியில கேட்டா இவளுக்கு அவளுடையதான குரல் அவ்வளவு இனிமையா இருக்கு, அவளுடையதான பாட்டு அவ்வளவு இனிமையாக இருக்கு. அதனால சொல்ற எல்லே இளங்கலியே அப்படின்றதாங்க. எல்லே அப்படின்றதான திருநெல்வேலிலாம் அந்த இன்னும் யூசேஜில் இருப்பார் அப்படின்றதான். இதெல்லாம் நல்ல தமிழ்கிட்ட தான். உறங்குதியோ உறக்கம்னு தான் அவள்லாம் சொல்லுவோம், தூக்கம்ன்றது அவ்வளோ சொல்ல மாட்டோம். இங்கே தான் தமிழ் நிறையா மிக்ஸ் ஆகிடுது. அசல் தமிழ் அந்த சவுத்துக்கு போக தான் நமக்கு கிடைக்கும். அதனால எல்லே இளங்கலியே எல்லேன்றதாக ரொம்ப அழகா இருக்குன்னு அப்படி ஆச்சரியப்படுறதுன்றது ஒன்று, அப்ரிஷியேட் பண்றது, இல்லைன்னா கூப்பிடுறதாகவும் ஆகும். ஏய் அப்படின்றதாக என்ன இன்னும் தூக்கிட்டு இருக்கிய, எல்லே இளங்கிலேயே இன்னும் தூக்கறியான்றதாக ரெண்டும் வச்சுக்கலாம்ன்றதாக அதுக்கு அர்த்தம். இளங்கிளியே அப்படின்றதாக கிளின்றது போல அந்த கிளியை போல பசுமையான நிறத்தை கொண்டவள், அழகான பளிச்சென்றிருக்கிறதான அந்த உடம்பு நிறத்தை கொண்டவள், கிளியை போல அழகான பேச்சை கொண்டவள். ஆனா கிளிக்கு உன்னுடையதான பருவம் கிடையாது. நீ ரொம்ப இளங்கிளி, அதனால பருவத்துல நீ தான் கிளியை விட சின்னவள், அப்படி இளமையானவள்ன்றதாக சொன்னான். அதுக்கு முந்தின அந்த உள்ள இருக்கிறதான பெண் சொல்றா, பெருமாளை பத்தி கிருஷ்ணனை பத்தி நினைச்சிட்டு இருக்கே, முகில்வண்ணன் வேறுபாடுன்றதாக சொல்லச்சே நல்ல மேட்ச். 2020 IPL இந்த மாதிரி இதெல்லாம் லாஸ்ட் 2-3 ஓவர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க பசங்கள்லாம், எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ஃபோன் வரும், யார் தான் இந்த ஃபோனு அப்படின்றதாக நம்மளுக்கு ஒரு இரிட்டேஷனா இருக்கும். அந்த இரிட்டேஷன்ல அவர் சொல்றா, எல்லை இலக்கில் ஏற்றுதான் சொன்ன உடனே சில்லந்து அடைய இன்னும் உறங்குதியோன்னு சொல்லிட்டார். இன்னும் உறங்குதியோ அப்படின்னு அதுக்கு உள்ள இருக்கிறவ இவெல்லாம் வெளியில எல்லை இலக்கிலேயே கூப்பிட்ட அப்புறம் பதில் சொல்லாம இருந்தாலும் ஏன் அப்படின்னு கேட்டாங்க. நம்மளை பார்த்து இலங்கையிலேன்னு சொல்றா, வெளியில இருக்கிறவாள்லாம் கிருஷ்ணனை பிரிஞ்சதான கிரகத்துல உடம்பார்ந்து வெளுத்து இருக்கு, அவர்களுக்கு கவலையும் இருக்கு, முகமும் பாடி இருக்கு, உடம்பு வெளுத்து இருக்கு. இவளுக்கு என்னடா நீ அப்படியே இருக்கிய, இது உடம்பு ஒன்றும் பாதிப்பே இல்லையேன்றதாக அது சொல்றான். கிருஷ்ணனை பிரிஞ்சதான ஏக்கம் எங்களுக்கு எல்லாம் இருக்கு, நீ என்னமா ஒன்றும் அஃபெக்ட் ஆகாம அப்படியே இருக்கியன்றதாக நம்மள வர சொல்றா, அதனால பேசாம இருப்போம் அப்படின்னு. ரெண்டாவது என்னன்னாங்க, நங்காய் எழுதினாய் நானாதாய் நாவுடையாய் அப்படின்றதா. முதல் பாசுரத்துல இருக்கிற பெண்ணையே என்ன சொன்னாங்க, நானாதாய் நாவுடையாய் அப்படின்ற, உனக்கு கொஞ்சம் கூட லஜ்ஜையே இல்லையா அப்படின்னு.
அப்படின்னு முந்தின பாட்டுக்கே கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த வீடு தான் இந்த பெண். இப்போ அவளையே அவ்வளவு திட்டிருக்கிட்டு நம்மள எவ்வளவு திட்டுவாங்கதான் சொல்லி வாய் மொழிந்து இருந்தாலும் அதுக்கு சொல்றா இன்னும் உறங்குதியோம் அப்படின்றதான இவா கேட்கிறாங்க. எல்லை இடங்களிலேயே இன்னும் உறங்குதியோன்றதான நாங்கெல்லாம் வந்த அப்புறமும் நீ இந்த மாதிரியாக தொங்கலாமா அப்படின்றதான இருக்கு. அவ ஏன் பேசாம இருக்கான்னு கேட்டா, தன்னுடையதான கிருஷ்ணானுசந்தானத்துக்கு இவர்களுடையதான பேச்சு இடையூறாக இருக்கிறது. முகில்வண்ணன் பெயர் பாடின்னு சொல்லிட்டாரு, மெய்மறந்து முகில்வண்ணனே நஞ்சிருக்கிறார். அப்போ இவளுடையதான இந்த கூப்பிடுறது ஒரு இடைஞ்சலா இருக்கு. இந்த மாதிரி கூட ஆகுமான்னு கேட்டார். அழகான ஐதிஹ்யம் சொல்றார். ஸ்ரீரங்கத்துல சந்திர புஷ்கரணி தன்வந்திரி சந்ததிக்கு நேர் இருந்த மாதிரி புன்னை மரம்ன்றதாக அது கீழே பெரிய நம்பிகளும் திருக்கோஷ்டியூர் நம்பிகளும் மற்ற சிஷ்யாட்டமும் திருவாய்மொழியை அனுசந்தானம் பண்ணிட்டார். அப்போ பெருமாள் செல்வன்றவர் புறப்பாடாச்சு கோவிலுக்குள்ள. அவர் அந்த பக்கமா எழுந்தார். அவர் எழுந்த உடனே இங்க இருந்த அனுசந்தானம் பண்ணவாலும் பெருமாள் எழுந்தாருன்றதாக எழுந்து போய் இந்த திருவாய்மொழி பாடுறதை நிறுத்திட்டு எழுந்து போய் பெருமாளை சேவிக்கிறார். எழுந்து வைக்கிறார்ன்றதாக சலசலப்பு உண்டாச்சு. ஒரு நடுவில் ஒரு இன்டர்வென்ஷன் உண்டாச்சு திருவாய்மொழி அனுசந்தானத்துக்கு. உடனே அவ ரெண்டு ஆச்சாரியர்களும் ராமானுஜருடையதான ஆச்சாரியர்கள் அவ சொன்னான்னா கூட்டம் கலைக்கும் பெருமாள் அப்படின்றதான், கூட்டத்தெல்லாம் கலைக்கிற பெருமாள் அப்படின்றதான். திருவாய்மொழி யாரை பத்தி பாடுறது? பெருமாளை பத்தி பாடுறது. அந்த பெருமாளே வர ஆனாலும் அது பொறுக்க முடியலை. திருவாய்மொழி அனுசந்தானத்துக்கு இது பொறுக்க முடியல. நல்ல பாட்டு ஸ்லோகம் எம்எஸ் பாடிட்டா கேட்டுருக்கோம். எம்எஸ்ஏ வந்தா கூட கொஞ்ச நேரம் நில்லுங்க அப்படின்றதான். அந்த மாதிரியான இவாளுக்கு பெருமாள் எழுந்ததே ஒரு பெரிய இதுவா இருந்தது. அது சகிக்க முடியலன்னு தான் ராமானுஜர் காலில் இந்த வார்த்தை விழுந்துடும். கூட்டம் கலைக்கும் பெருமாள் நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் சாய்ச்சாங்க. நாளையிலிருந்து செல்வர் அந்த பக்கம் ஏழ வேண்டாம், பெருமாள் அந்த போகக்கூடாது, திருவாய்மொழி சொல்ற இடத்துக்கு இவர் போய் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதான் சொல்லி, அதனால உள்ள இருக்கிற பெண்ணுக்கு என்னன்னு கேட்டா, பெருமாளை நினைச்சிட்டு இருக்கே, கிருஷ்ணனை நினைச்சிட்டு இருக்கே, இல்லை இல்லையே அப்படின்றதான் சொன்னாங்க. அவளுக்கு அது ஒரு தொந்தரவாக நினைச்சா. இன்னும் இவ்வளவு கூட்டப்புறமும் நீ தூங்கலாமா அப்படின்றதான, நாங்க வந்த அப்புறமும் நீ தூங்கலாமா? காலம் சேர்ந்து இருக்கு. ஊர்ல இருக்கிறவாளே திருவாய்ப்பாடியில கிருஷ்ணனோட சேர்ந்து நோக்க வரும்போன்றதாக அனுமதி பண்ணியிருக்கா. பர்மிஷன் கொடுத்தப்போ இதை மிஸ் பண்ணலாமா? நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கேன்றதான அதுக்கு உள்ள இருக்கிறவ சொல்ற, சில்லன்னு அடையே மீன், சில்லுன்னு எது கூப்பிடுறது, எந்தக்கு இப்போ அவசர அவசரமா கூப்பிடுற, ஏன் கத்துற அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. அது மாதிரி சில்லுன்னு அது ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கு, டிஸ்டர்பிங்கா இருக்குன்றதான அது. அதனால கிருஷ்ணனுடையதான அனுபவத்துக்கு தடங்களாக இருக்கிறதுனால சில்லன்கடையே மீன் அப்படின்றதாக. இந்த மாதிரி பாகவதானுடையதான வார்த்தை அப்படி கூட இருக்குமா, டிஸ்டர்பிங்கா இரிட்டேட்டிங்கா இருக்குமான்றதுக்கு தான் இந்த திருவாய்மொழி அனுசந்தானத்தும் போது செல்வன் புறப்பாடு ஐதிகத்தை சொல்லி அது அப்படி இருந்ததுன்றதான். பெருமாளே வந்தாலும் அது சிரவணம்ன்றதாக சொன்னாக்க சிரவணத்தும் போது டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதான. இதே மாதிரி பாகவதாளோட கூட விரோதம் பண்ணிக்கூடாது, இல்லை அவளோட ஒரு சைடா நம்ம சேரக்கூடாதுன்றதுக்கு இன்னொரு ஐதிகம் சொல்றாங்க. காவேரியில வெள்ளம் வரும் அடிக்கடி. இன்ஃபேக்ட் நிறைய தடவை வெள்ளம் வந்து மணலால மூடி இருக்குமா கோவிலே மூடி. அப்படிதான் ஒரு தடவை கோவில் மூடி அதுக்கப்புறம் கிளி வந்து சொல்லி ராஜா திருப்பி எல்லாத்தையும் ரெனோவேட் பண்ணாருன்றதாங்க. அதனால காவேரியில அப்படி வெள்ளம் வந்ததுன்னாக்க மணல்னாலே மூடும், ஜலமும் உள்ள வந்துடும். அதுக்காக ஸ்ரீ பூர்ணநாராயண ஜெயன்றதான சுவாமி ஆச்சாரியன் அவர் வாய்க்கால்லாம் வெட்டினாரா, டைவர்ட் பண்ணலாம் ஃப்ளட் வாட்டர்ஸ். அது சில வில்லேஜ் எல்லாம் அஃபெக்ட் ஆச்சு. இந்த மாதிரி டைவர்ட் பண்ணதுனால சில வில்லேஜ் அஃபெக்ட் ஆச்சு. அந்த வில்லேஜஸ்லாம் வந்து ரெசிஸ்ட் பண்ணா, ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. இவா ரெண்டு பூர்ணநாராயண சுவாமி ஒரு பக்கம், வில்லேஜஸ் ஒரு பக்கம். வில்லேஜஸ்லயும் ஸ்ரீ வைஷ்ணவா இருக்காங்க. அவளுடைய இதெல்லாம் வீடெல்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்றதாக சொல்லி இப்படி ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தது. அப்போ சோழ ராஜா என்ன பண்ண
தங்கிட்ட இருக்கிறதான மினிஸ்டர் சுப்பிரமணியம் பட்டர் பேர் பார்த்தாக்க அவர் ஐஏஎஸ் மார்க்கர்ன்றதாக தான் தெரியுது. அந்த சுப்பிரமணியம் பட்டர்ன்றதான மினிஸ்டரை எதுக்கு இருந்தாங்க, அதை சொன்னாதான் இங்கே சிக்னிஃபிகன்ஸ். அப்படி இருந்தும் அவர் என்ன சொன்னாரா, நீ போய் இதை மீடியேட் பண்ணி ரெக்கன்சைல் பண்ணோம்னு சோழராஜா அவரை மினிஸ்டரை கூப்பிட்டு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், நான் போக மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டார். நான் மீடியேட் பண்ண போறது இல்லை செட்டில் பண்ண போறேன்னாக்க ஐ ஷுட் நாட் பி பார்ஷியல் டு எனிஒன், ஐ ஷுட் பி நியூட்ரல். அப்ப என்ன ஆகும்னு கேட்டா, ஸ்ரீ வைஷ்ணவாகிட்ட இருந்து பிரிஞ்சு இருந்து நியூட்ரலா இருக்கணும். இந்த அவஸ்தை எனக்கு வேண்டாம், இந்த அபச்சாரம் எனக்கு வேண்டாம் அப்படின்றதான் சொல்லி அதனால நான் இந்த ஜாப் எடுத்துக்கல. இப்போ ஜட்ஜ் எல்லாம் சில கேஸ்ல இருந்து ரெக்யூஸ் பண்ணிக்கிறாரோ அந்த மாதிரி என்ன காரணம் சொன்னாருன்னு கேட்டா, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற வேண்டியதான ஒரு இந்த மாதிரியான அசைன்மெண்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்றதான பாகவதாளுடையதான சேர்த்தியை அப்படி சொல்றாங்க. நங்கமே போதர்கின்றேன்னு உள்ள இருக்கிறவ சொன்னாலும் இதோ வந்துட்டேன் அப்படின்றதான. அதனால நங்கை மீன் போதர்கின்றேன். நங்கை மீன் சொன்னாக்க அது ரொம்ப கௌரவமான வார்த்தை. யூ ஆர் எ கம்ப்ளீட் பர்சன். வெளியில் இருக்கிற நீங்கள்லாம் யூ ஆர் ஆல் எ பர்ஃபெக்ட் கம்ப்ளீட் பர்சன் அப்படின்றதான். ஃப்ரெண்ட்ஸை பார்த்து திடீர்னு மாதிரிலாம் ஒரு சார் வாங்க சார் அப்படின்லாம் சொன்னா என்ன இருக்கும், இவன் ஏதோ நம்மளை காலா வர்றான் இல்லைன்னாங்க நம்மளை இது பண்ணுறான் கலாட்டா பண்ணுறான்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி அந்த மாதிரி நங்கமே போதல் என்றதாக அவர் சொன்ன உடனே வெளியில் இருக்கிறவர்கள்லாம் சொல்றாங்க, இது என்ன இந்த மாதிரியா நீங்க சத்தம் போடாமல் இருந்தா இதை வந்துடுறேன்றதாக அவர் சொல்றார். நங்கமே போதல், நங்கைன்னு சொன்னாங்க பூர்த்தியானவள் அப்படின்றதாக. இப்போ வெளியில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு திடீர்னு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசினாங்க, வாங்க சார் போங்க சார்ன்னு சொன்னாங்க. அப்போ அவளுக்கு என்ன சேர்த்துதான் கேட்டாக்க இது சொல்லு. அவள் உடனே எங்களை இப்படி இந்த மாதிரி நங்கை பூர்த்தி ஆக்கவளே சார் சார்னு சொல்ற மாதிரி மேடம்னு சொல்ற மாதிரி அதெல்லாம் சொல்றியே, நீதான் பூர்த்தி உடையவள் அப்படின்றதாக அவ சொல்ற. அதுக்கு சொல்ற, வல்லையும் கட்டுரைகள் பண்டையவும் வாயிடும் அப்படின்றதாக. அதனால உன்னுடையதான அந்த வாய் சவடாலாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியுமா. என்ன தெரியும்னு கேட்டா, யாராம ஏதாவது ஒன்று பேசினா அவ பேசினதுல இருந்தே பாயிண்ட் எடுத்து அவ பேர்ல தான் மிஸ்டேக் நீ போட்டுருவ. உன் பேர்ல தப்பே இல்லாத மாதிரியும். ஏன் லேட்டுன்னு கேட்டாங்க, கேட்டவா பேர்ல மிஸ்டேக்ன்ற மாதிரி பண்ணிடுவாங்க. அதெல்லாம் வல்லையும் கட்டுரைகள் பண்டையவும் வாயிடும். இதுதான் உன்னுடையதான ஹேபிட். நீதான் இந்த மாதிரியான அக்யூஸ் பண்ற. நாங்க ஒன்று சாதாரணமா ஆசையோட தான் கூப்பிட்டோம், நீதான் இந்த மாதிரியா சொல்ற. உங்க வீட்டு வாசல்ல வந்து எவ்வளவு நாளைக்கு காத்திருந்துட்டு அப்படின்ட்டுதான். அதுக்கு அவர் சொல்றா, வல்லையும் கட்டுரைகள் பண்டையவும் வாயிடும், வல்லீர்கள் நீங்களே. இந்த மாதிரி பண்றதெல்லாம் நீங்க தான்மா அப்படின்றதாங்க அவர் சொல்ற. யாரான ஏதாவது சொன்னாங்க அதுலயே ஒரு பாயிண்ட பிடிச்சு அவ பேர்லயே மிஸ்டேக்னு சொல்லி அவளையே நீ சார்ஜ் பண்றதெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு வெளியில இருக்கிறவா சொல்றாங்க. வல்லியர்கள் நீங்கள் என்றதாக அந்த சொல்ற. உடனே இது வெளியில இருக்கிறவா சொன்னா, நீ தானம்மா சில்லுன்னு கூப்பிடாத இப்படி எல்லாம் சொன்னது நீ தானே அப்படின்றதாக. அதுக்கு இவ உடனே என்ன பண்றாங்க, என்னன்னு கேட்டாங்க. அவளுக்கு உடனே ஞாபகம் வந்துதான் பாகவதாலாம் பரஸ்பரம் விட்டு கொடுத்து போகணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ சர்வீஸ் பண்றவாளா இருக்கணும். நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவை ஈன்றதாக சுவாமி ஆளாவதார் சொல்றார். அவளா முதல்ல நித்திய சூரியன் எல்லாம் எப்படி இருக்கார் வைகுண்டத்திலேன்னு கேட்டாங்க. ஆனந்தன் கருடன் விஸ்வசேனம்லாம் இருக்கார். இவெல்லாம் இருந்தாங்க ஒருத்தர ஒருத்தர் தாசோ அடியன் அடியன்னு சொல்லிட்டு அவளுக்கு கீழே நான் இருக்கேன்றதாகத்தான் நினைச்சுப்பாளே தவிர அவளுக்கு ஈக்குவலோ மேலேயோ நினைச்சுக்காமல் அப்படி அவர்கள்லாம் எப்பவுமே இதைத்தானே ஆசைப்படுறா. நம்மளும் அந்த மாதிரி தானே இருக்கணும்ன்றதான ரியலைசேஷன் உள்ள இருக்கிறவளுக்கு வந்தது. நானே தான் ஆயிடுவேன். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டு. வல்லை இந்த மாதிரி பண்டையவும் வாயிருக்கும், வல்லை கட்டுரைகள் பண்டையவும் வாயிருக்கும்ன்றதாக எல்லாம் சொன்னதெல்லாம் நான் தான், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றதாக ஆச்சு. அதுக்கு என்ன அப்படின்றதாக சொன்னாங்க. சுவாமி தேசிகன் நிறைய சொல்லிருக்கார். சுனிதா விஞ்ஞான அதிகாரத்துல நிறைய சொல்லிருக்கார். தான் இப்போது குற்றவாளனாகவுமா
சில சீவைத்தவர்கள் தன்னுடையதான பாபத்தின் அடியாக நம்மை கோபித்துக் கொண்டால் அவர்களிடத்திலே க்ஷமை கொள்ள வேண்டியது நம்மளுடையதான கடமை அப்படின்றதான. நம்ம தப்பு பண்ணியிருக்கோமோ தப்பு பண்ணலையோ, யாரோ ஒரு பாகவத்தாள் பக்தாள் வந்து நம்ம பேர்ல கோச்சுக்கிறாள், போய் நான் ஒண்ணுமே பண்ணல, நான் எதுவும் சொல்ல, நீரதி சுவாமி என்ன பார்த்து சத்த போடுறீங்கலாம் கேட்கக்கூடாது. அடியன் தாசன், அடியன் பண்ண தப்பு க்ஷமிக்கணுன்றதாக மன்னிக்க வேண்டும் அப்படின்றதாக இதுதான் முறை சாஸ்திரத்துல சொல்ல. ஏன்னா நீ இப்ப தப்பு பண்ணல, ஆச்சாரியன் என்ன சாதிக்கிறான்னு கேட்டா, எப்பயோ இந்த ஜென்மாலேயே முன்னாடி எப்பயோ பண்ணிருப்ப, இல்ல முந்தின ஜென்மால அவர்கிட்ட நீ தப்பு பண்ணிருப்ப, பெருமாள் அதுக்கு இப்போ அவரை வச்சு உன்னை திட்ட வைக்கிறார் அப்படின்றதான். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்ன்றதான. அதனால என்னன்னு கேட்டா, இல்லாத குற்றத்தையும் சில பேர் சொன்னாங்க, அதை ஏற்றுக்கொள்வதுதான் ஸ்ரீவைஷ்ணவனுடையதான லட்சணம் அப்படின்றதான. காந்தி கூட பாடிட்டார் இல்லையா, வைஷ்ணவ ஜனத்தோன்றதான பாட்டை வச்சு எப்படி இருக்கணும்ன்றதான். வைஷ்ணவன் சொன்னாங்க பெருமாளிடத்திலே பக்தின்றது மாத்திரம் இல்லை, இந்த குவாலிட்டிஸ்லாம் ஆத்ம குணங்கள்லாம் இருக்கிறவன் வைஷ்ணவன் அப்படின்றதான. அதுல என்னன்னு கேட்டா பல பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ராமாயணத்திலிருந்து நம்ம ஆச்சாரியர்களுடையதான ஐக்கியம், சமீபத்தில் நடந்து இருந்ததான ஆச்சாரியர்களுடையதான அனுஷ்டானம் இப்படி எல்லாம் இருந்ததுன்றதை நம்ம பார்ப்போம். அதுல ராமாயணத்துல கைகேயி வரம் வாங்கி பெருமாள் தாயார் லட்சுமணன் காட்டுக்கு போயிட்டார். பரதன் அப்புறம் ஒரு 4 வாரம் கழிச்சு தான் வரான், மாமா வீட்டுல இருந்து அழைச்சிட்டு வரான். அப்படி அழைச்சிட்டு வந்தாக்க பரதன் வரான். அப்புறம் விஷயம்லாம் தெரியாது, அம்மாவை இது பண்றான். தென் பரதன் வந்து ஒரு மந்திரி சபையை இன்ஃபார்மலா கூட்டுறான். கூட்டி இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அடுத்தது, நான் ராஜ்யத்தை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றதாங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டாங்க, யார் மேல தப்பு, இந்த மாதிரி ராமன் காட்டுக்கு போறதுக்கு யார் தப்பு யார் பொறுப்புன்றதான ஒரு இஷ்யூ டிபேட்ல வருது. அந்த டிஸ்கஷன்ல வச்சு என்ன இருக்குன்னு கேட்டா, ஒருத்தர் சொன்னாராம், இது கூனி இந்த மந்திரியின் பேர்ல தான் தப்பு அப்படின்றாங்க. அவதானே ஏதோ வேலை செய்யறதுக்காக கைகேயிக்கு பிறந்த வீட்டுல இருந்து அனுப்பிச்சு வச்சதான அந்த வேலைக்காரி இல்லாதையும் கொல்லாதையும் சொல்லி இப்ப ஏற்பட்டதான காரியத்தை பண்றா, அந்த கூனியை தான் தண்டிக்கணும்னு ஒருத்தர் சொன்னார். அதுக்கு இன்னொருத்தர் சொன்னாரா, எழுந்திருந்து கூனி சொன்னா சொல்லட்டும், அதை கேட்டு நடந்துட்டாலே கைகேயி அவ பேர்ல தான் தப்பு, அதனால கைகேயியை தான் தண்டிக்கணும்னு இன்னொருத்தர் சொன்னார். இன்னொருத்தர் சொன்னாரா, கூனி சொன்னா என்ன கைகேயி சொன்ன கேட்டா என்ன, சக்கரவர்த்தி என்ன சொல்லணும், வீட்டு விஷயம்னாக்க நீ என்ன வேணா டிசைட் பண்ணிக்கோ, ராஜாங்க விஷயமான மேட்டர்ல எல்லாம் நீ தலையிடக்கூடாது. நான் ஆல்ரெடி நேற்றுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டேன், எல்லாரையும் கூப்பிட்டு ராமனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்றதுன்னு நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். இந்த மேட்டர்ல தான் நீ தலையிடக்கூடாது கைகேயின்னு சக்கரவர்த்தி சொல்லிக்கலாம் முடியும். அவர் பேர்ல தான் தப்பு, சக்கரவர்த்தி பேர்ல தான் தப்பு அப்படின்றதான. இன்னொருத்தர் எழுந்து சொன்னார், கூனி சொன்னா என்ன, கைகேயி அதை கேட்டா என்ன, ராஜா அந்த வரத்தை கொடுத்தா என்ன, ராமன் பேர்ல தான் தப்பு, நான் போக முடியாதுன்னு சொல்லிக்கணும் முடியும். ஏன் அப்படின்னா மூத்தவன் நான் தான், எனக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, எல்லாம் பண்ணப்பறம் நான் எதுக்கு போகணும், இல்ல பரதனுக்கும் கொடுக்கணும்னாக்க ராஜ்யத்தை நாளா பிரிக்கும், எனக்கு சேர வேண்டியதான சேர கொடுங்கோ, அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கோ, என்னுடைய உரிமையை எப்படி நீங்க பிரிக்கலாம், நான் போக மாட்டேன், மூத்த பையனுக்கு தான் உரிமை இருக்குன்றதாக அவர் சொல்லிருக்கலாம் முடியும் அப்படின்றதாக சொன்னாங்க. பரதன் பார்த்தா இன்னும் அவருடைய கவலை. பரதன் சொல்ற, நீங்க சொல்ற யார் பேர்லயும் தப்பு இல்லை, என் பேர்ல தான் தப்பு, என்னுடையதான பாபம் இருக்கு, அதுதான் ராமனையும் சீதையையும் லட்சுமணனையும் காட்டுக்கு போகும்படியாக பண்ணிட்டு அப்படின்றது. மந்தராயா நச்ச மாதுரஸ்ய தோஷோ ந ராஜ்ஞோ நச்ச ராஜவஸ்ய மத்வாபமேவாந்திர நிமித்தமாசீத் வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய. பெருமாள் காட்டுக்கு போறதுக்கு என்ன காரணம் கேட்டா, என்னோட பாபம் பெருமாள் காட்டுக்கு போனார் அப்படின்றதான அவசியம். அப்புறம் பராசர பட்டதான ஆச்சாரியன் பூரத்தாழ்வானுடையதான திருக்குமார பெரிய ஆச்சாரிய புருஷன், அவர் நிறைய பாடம்லாம் சொல்லியிருந்தார், கோவில்ல
இதெல்லாம் பார்த்துருந்தார். ஒரு சமயம் ஒரு ஏழையான பிரம்மச்சாரி தனக்கு உபகாரம் பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்க போறேன், எனக்கு நீங்க ஏதாவது ஃபைனான்சியலா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதாங்க. ஏதோ கல்யாணத்துக்கு இப்போ கூட வசதி இல்லாதவா சில பேர் கேட்பாரு, பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன், பிள்ளை கல்யாணம் வச்சிருக்கேன், ஏதாவது முடிஞ்சா ஹெல்ப் பண்ணணும், இப்போ 500 1000 ஒரு 4 இடத்துல கேட்டு அவர் பண்ணிப்பார். அந்த மாதிரி அந்த பிரம்மச்சாரி பட்டர் இடத்துல ஹெல்ப் கேட்டிருக்கார். பட்டர் என்ன சொல்றார், அவர் வச்சையெல்லாம் பிரம்மச்சாரி வச்சையெல்லாம் இவர் ஏதோ பிஸியா இருந்திருக்கார். ஆட்டப்பா கட்டாயம் பண்றேன், அப்புறம் வா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு 3-4 டைம்ஸ் அந்த பிரம்மச்சாரி 4-5 தடவை இவர் அப்புறம் பார்க்கலாம், ஏதோ பிஸியா இருக்கிறதுனால அப்புறம் பார்க்கலாம், கட்டாயம் பண்றேன், முடியாதுன்னு சொல்லு, கட்டாயம் பண்றேன், அப்புறம் வா அப்படின்றதான. அவனுக்கு மேல காரியங்கள்லாம் நடக்கணும், அதனால அவன் டென்ஷன்ல இருந்தான். இதெல்லாம் ஆனா இவரை ஒன்றும் சொல்ல முடியல, பெரிய ஆச்சாரியம் அப்படின்றாங்க. ஒரு சமயம் பெரிய பெருமாளை சேவிக்கிறதுக்காக பட்டர் கோவிலுக்கு போயிருந்தார். கோவிலுக்கு போனா ஆளவந்தாருடையதான ஸ்தோத்திரத்தை சொல்லி பெருமாளிடத்துல விண்ணப்பிக்கிறார். பெருமாளே, நான் ரொம்ப தாழ்ந்தவன் அப்படின்றதான ஸ்லோகம் அது. அமர்யாதா க்ஷுத்ரஹா சலமதிஹி அசூயா பிரசவபூஹு கிருதக்னோ துர்மானி ஸ்மரபரவசோ வஞ்சனபரஹ நிசம்சப்பாவிஷ்டஹ கதமிஹமிதோ துக்கஜலதேஹ அபாரா துத்தீர்ணா ஸ்தவ பரிச்சரேயம் சரணையோஹோ. இது சொல்லிருக்கார். அமர்யாதா, சாஸ்திரத்தெல்லாம் மீறினவன், மரியாதை இந்த மாதிரி, க்ஷுத்ரஹா ரொம்ப தாழ்ந்தவன், சலமதிஹி சஞ்சலமான மனசு, நல்ல விஷயத்தை ஸ்டெடியா இருக்கணும்ன்றது, அசூயா பிரசவபூஹு பொறாமைக்கு உற்பத்தி இடமே நான் தான். கங்கோத்ரின்னு சொல்ற மாதிரி அசூயை எங்க உற்பத்தி ஆகுதுன்னா எங்கிட்ட தான் உற்பத்தி ஆகுது. கிருதக்னோ நன்றி மறந்தவன் நான் தான். துர்மானி ரொம்ப இது உண்டு, நான் தான் பெரியவன்றதான அந்த கர்வம் உண்டு. ஸ்மரபரவசோ அப்படின்றதாக சொல்லி இந்த எல்லாரையும் வஞ்சனபரஹான்றதாக ஏமாத்துபவன், நம்பினவர்களை எல்லாம் ஏமாத்துபவன் அப்படின்றதாக, கெட்ட வழியில போறவன் அப்படின்றதான். நம்பினவர்களுக்கெல்லாம் துரோகம் பண்றது, பாபிஷ்டா அப்படின்றதா சொன்னாங்க. சூப்பர்லேட்டிவ், பாபிகளிலேயே ரொம்ப மோசமானவன் நான் தான். இப்படிப்பட்டதான நான் பெருமாளே, எப்படி உன்னை அடைந்து உனக்கு கைங்கரியம் பண்ண போறேன்றதான ஸ்லோகத்தை சொல்லி, அப்போ அந்த அப்படியே போயிட்டா பட்டரும் அந்த ஸ்லோகத்தை சொல்லி அங்கே அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கு. சிஷ்யெல்லாம் கூட இருந்திருக்காங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு கேட்டா, தகும் தகும்னு ஒரு குரல் கேட்டு, ஏன்னா இந்த ஸ்லோகத்தை சொன்னதெல்லாம் உமக்கு நல்லா பொருந்தும் பட்டரே, உமக்கு நல்லா பொருந்தும்ன்றதான ஒரு குரல் கேட்டு. யாரு திரும்பி பார்த்தா அந்த கல்யாணத்துக்காக ஹெல்ப் கேட்டதான பிரம்மச்சாரி பட்டரை பார்த்து இது சொல்றான். இப்போ எல்லா சிஷ்யாலும் அந்த பிரம்மச்சாரியை பார்த்து கோச்சிட்டாங்க. பட்டர் சொன்னாரா, கோச்சுக்காரு அப்படின்னு சொல்லி, இங்க வாபா அப்படின்னு சொல்லி தன் கழுத்துல இருந்ததான ஒரு பெரிய நவரத்ன மாலையை கழட்டி அந்த பிரம்மச்சாரி கழுத்துல போட்டார். என்ன இப்படி பண்றாங்க, ஆச்சாரியன் கிட்ட இப்படி அபச்சாரப்பட்டான், அவனுக்கு போய் வெகுமானம் கொடுக்குறேன்னுதாக கேட்டார். அப்போ பட்டர் சொன்னார், ரங்கநாதன் நானும் பேசியிருந்தோம், பெரிய பெருமாளே ரங்கநாதா, நான் இவ்வளவு மோசமானவன், எனக்கு எப்படி நல்ல கதி கிடைக்க போகுதுன்றதாக நான் கேட்டேன். பெருமாள் சொன்னேன், நீர் ஒன்றும் அப்படியெல்லாம் கிடையாது, நீர் ரொம்ப நல்லவர், கூறத்தாழ்வானுடையதான திருக்குமாரர், அப்படி நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒன்றும் கெட்டவர் இல்லை, நீர் நல்லவர் தான் பெருமாள். இல்லை இல்லை, நான் கெட்டவன் தான் பெருமாள். இல்லை, நீர் நல்லவர் தான் பெரிய பெருமாள் சாதிக்கிறார். இப்போ என்ன பண்றது, நான் கெட்டவன்றதை எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ஒரு சாட்சி இருந்தால் தானே முடியும். தக்க சமயத்துல இந்த பிரம்மச்சாரி தகும் தகும்னு சொன்னாலும் எனக்கு சாட்சி வந்தது, அதுக்காக நானே தான் ஆயிடுறேன் அப்படின்றதாக சொல்லி அவனுக்கு நான் இதை போட்டேன்றதாக. அப்படி இது சொல்றாரு. கூறத்தாழ்வான் எம்பெருமானாருக்கு சோழ ராஜாவினாலே வந்ததான ஆபத்தை தான் ஏற்றுக்கொண்டு அந்த ராஜசபைக்கு போனார். அங்க சில விஷயங்கள்லாம் நடந்தது. அப்போ இந்த மாதிரி பெருமாளை தாழ்த்தி சொன்னான். இவாள்தான் ஒத்துக்காததுனால கண்ணை பிடிக்கிடுவோம். கூறத்தாழ்வான் கண்ணையும் பெரிய நம்பிகள் கண்ணையும் பிடிக்கிடுவோம் ராஜா உத்தரவு போட்டார். அந்த கிருமிகண்ட சோழன் ராஜா கண்ணு போயிட்டு 2 பேரும் வந்துட்டார்கள். ராமானுஜர் இந்த
கிருமிகண்ட சோழனுடையதான உத்தரவும் தாங்க முடியாமல் மேல் நாட்டுக்கு எடுத்துட்டார். அப்புறம் பல காலம் 10 வருஷம் கழித்து திருப்பி ஸ்ரீரங்கத்துக்கு வந்தால் கூரத்தாழ்வானை போய் பார்க்கணும்னு போய் பார்த்தார். அப்போ ராமானுஜர் சாய்ச்சாரான், நம்முடைய தரிசனத்துக்காக உங்களுடைய தரிசனத்தை இழந்தீரோ அப்படின்றதாக, ஸ்ரீ வைஷ்ணவ தரிசனத்துக்காக ராமானுஜ தரிசனத்துக்காக உங்களுடைய பார்வையே இழந்தீரோ அப்படின்றதாக கூரத்தாழ்வான் பதில் சொன்னாராம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கண்ணு நல்லா தெரிகிற காலத்தில் யாரோ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் நெட்டிக்கிட்டு இருந்ததான திருமணம் பார்த்து கொஞ்சம் கோணலாக இருக்குன்னு நினச்சிருப்பேன். அவன் திருமணம் நேரம் எடுத்துக்கல, சரியாக அழகாக எடுத்துக்கல அப்படின்னு நான் நினச்சிருப்பேன். அந்த பாவத்தினால பெருமாள், என் பாவத்தை அபச்சாரத்தினாலே என் கண்ணை பெருமாள் பறித்தார் அப்படின்றதான நானே தான் ஆயிடுறேன். அதனால நான் ஒன்றும் தரிசனத்துக்காகலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணல, எனக்கு இது மாதிரி ஃப்ரீடம் ஃபைட்டர்ன்ற மாதிரி சர்டிஃபிகேட்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் தப்பு பண்ணியிருப்பேன், அதனால தான் போச்சு இருக்குதான் புறத்தாழ்வார். எம்பெருமானார் அதுக்கு என்ன சொன்னாங்க, அவருக்கு மேலே போயிட்டு உம பேர்ல ஒரு தப்பும் இல்லை சுவாமி, என்னோட பாவம் தான் உமக்கு கண்ணு போச்சு அப்படின்றதாக எம்பெருமானார். அதனால அப்படி அவர்கள் சொல்கின்றார். இது ஆச்சாரியர்களுடையதான சரித்திரத்துல இருக்கு. கருடன், வைணத்தை ஏற்றதான கருடன் இருக்காரு, அவர் என்ன பண்ணார், ஒரு சமயம் இது காலவர்தான தன்னுடையதான மாமாவை ஏற்றிட்டு வருணலோகத்துக்கு போனார். அங்க போற வழியில ஒரு இடத்துல சாண்டிலின்றதான ஒரு தபஸ்வினி அவ இருக்கிறதான அந்த பிரதேசத்துல இறங்கி தங்கினான். அந்த தபஸ்வினியான சாண்டிலி இவளுக்கு வேண்டிய உபச்சாரங்கள்லாம் பண்ணி இது பண்ணான். அந்த இடம் கொஞ்சம் சுமாரா இருக்குது. ராத்திரி கருடன் நினைச்சாராம் மனசுல, இவ்வளவு பெரிய தபஸ்வினியா இருக்கா, இவ நினைச்சாக்க நம்ம எங்கேயானும் இதுலையோ பார்க்கடல்லையோ இல்லை ரிஷிகேஷ்லையோ இந்த மாதிரி உயர்ந்த இடத்துல கொண்டு போய் விடலாமே, ஏன் சாதாரணமான இடத்துல இருக்கா அப்படின்றதாக நினைச்சாராம். அப்புறம் தூங்கிட்டார். காத்தால எழுந்து பார்த்தா கருடனுக்கு ரெட்டையே இல்லை. தத்தி தத்தி வந்தாராம் தன்னுடைய மாமா காலவர்கிட்ட. என்னடா ஆச்சு அப்படின்றது தெரியல, நான் ஒன்றும் பண்ணல, திடீர்னு பார்த்தா ரெட்டையை காணும் காத்தால. நீ ஏதானும் அபச்சாரப்பட்டையா? யார்கிட்டையும் அபச்சாரப்படலையே. இல்லை நல்லா நினைச்சு பாரு. இல்லை ராத்திரி நினைச்சேன், இந்த சாண்டிலின்றதான இந்த தபஸ்வினி இவ்வளவு உயர்ந்தவாளா இருக்கா, உயர்ந்த இடத்துல கஷேத்திரத்துல இருக்கலாமேன்னு தோணித்து உத்தட்டாளனாக்க கொண்டு போய் விடலாமேன்னு நினைச்சேன். அதனாலதான் உனக்கு இது போச்சு, ரெட்டை போச்சு, பாகவத அபச்சாரம். அவ இருக்கிற இடம் தான் கஷேத்திரம். கஷேத்திரத்துல போய் ஒரு பாகவதர் இருந்து அந்த கஷேத்திரத்துக்கு பெருமை வருமே தவிர கஷேத்திரத்தினால பாகவதருக்கு பெருமை இல்லைன்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. எங்க பாகவதாலாம் இருக்காளோ அதுதான் புண்ணிய கஷேத்திரம், அதுதான் புண்ணிய தீர்த்தம் அப்படின்றதான். நீ எப்படி இந்த மாதிரி நினைக்கலாம், போய் மன்னிப்பு கேளு அப்படின்றதான். சாண்டலியின் இடத்துல போய் மன்னிப்பு கேட்டு அவ தடவை கொடுக்குறா. முன்ன விட அழகான பலமான ரெக்கைகள் வந்துடுறது. இதுல என்ன அப்படின்னு கேட்டா, கருடன் ஒரு நித்தியசூரி எதுக்காக இதை பண்ணான்னு கேட்டா, நம்மள மாதிரி திருவாள்லாம் இதை தெரிஞ்சுக்கணும், பாகவத அபச்சாரம் கூடாது, பகவத் அபச்சாரம் கூடாதுன்றதை பண்ணணுன்றதுக்காக நானே தான் ஆயிட்டேன் அப்படின்றதாக கருட பகவான் பண்ணார். ஆக்சுவலா ஜெயன் விஜயன் அந்த யுவா பண்ணாங்க இல்லையா, அந்த சனகாதி ரிஷிகள் எல்லாம் தடுத்து அபச்சாரப்பட்டவா ஜெய விஜயால் இருக்கா, அவ கதையே சொல்லலாம் பாகவத அபச்சாரம் கூடாதுன்றதுக்கு. ஆனா கருடன் என்ன சொன்னார்னா, என் கதையை சொல்லுங்கோ அப்படின்றதா, நானே தான் ஆயிட்டேன், ஜெய விஜயால் தான் இருக்கட்டும், என்னோட கதை நான் பாருங்க பாகவத அபச்சாரம் பட்டேன், நான் தான் கருடன் கருடன் போடுவோம் எல்லா இடத்துலையும் அபிநயம் பண்றார். அவள்லாம் வாஸ்தவத்துல பாகவத அபச்சாரம் பகவத் அபச்சாரம்லாம் படமாட்டா, நம்மளுக்கெல்லாம் உணர்த்தணுன்றதுக்காக அப்படி அபிநயம் பண்ணினார்கள் அப்படின்றதான. ராமாயணத்துல இன்னொரு உருக்கமான கட்டம், சீதா தேவி சொல்றார். என்ன சொல்றான்னு கேட்டாரு, இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு இது வந்த இடத்துல காட்டுக்கு வந்து அங்கேயும் ராவண பிரிந்து ராவணனால துன்புறுத்தப்பட்டு ராட்சசிகள்னாலையும் இப்படி துன்புறுத்தப்பட்டு 10 மாசமா நான் இங்க இதுல அசோகவனத்துல சிறையில இருக்கேன்னு, இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா, இந்த கைகை தான், இந்த பூமி தான் அது சொல்லலை அப்படின்றதான. பின்ன என்ன அப்படின்றதான கேட்டா, மமாபி துஷ்கிருதம் கிஞ்சிது மகதஸ்தி ந சம்சயா, என்னிடத்திலேயும் தப்பு இருக்கு. என்ன தப்புன்னா, சின்ன தப்பு இருக்கு, பெரிய தப்பு இருக்கு அப்படின்றதான.
என்ன சின்ன தப்புன்னா பெருமாளை காட்டுக்கு அழிச்சுன்னு போகலன்றதுக்காக கோச்சிருந்தேன். மாரீச்சன் கூப்பதான உடனே ராமனுக்கு தான் ஆபத்துன்னு நினைச்சிட்டு லட்சுமணன் போகமாட்டேன்னவனை அனுப்பி விட்டேன். அப்போ கோச்சிட்டாரு லட்சுமணனையும் பரதனையும். பாகவத அபிச்சாரப்பட்டுட்டேன். அது துஷ்கிருதம் மகத்து மமாபி துஷ்கிருதம் கிஞ்சித்து. ராமனிடத்துல பட்டது கிஞ்சித்து, பரதன் லட்சுமணன் இடத்துல பட்டதான அபிச்சாரம் மகத்து. அதனால்தான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன். நானே தான் ஆயிட்டேன். தேவர்களுக்காக அவதாரம் பண்ணி பெருமாளும் தாயாரும் இப்படி அங்க சிறையிலிருந்து ராவணன் தேவர்களுக்காக முடிக்கணுன்றதுக்காக வந்திருக்காங்க. ஆனாலும் என்ன சொல்றாங்க, நானே தான் ஆயிடுறேன் அப்படின்றாங்க. காந்தியில ஒரு சுவாமி இருக்கிறார். அந்த சுவாமி என்ன பண்ணார், சிஷ்யர்களோட சேர்ந்து பெருமாளை சேவிக்கணும்னு கோயிலுக்கு போனார். வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போய் துவஜஸ்தம்பத்தில் சேவிப்போம். பலிபீடம் துவஜஸ்தம்பத்துக்கிட்ட தான் சேவிக்கணும் கோவில். சேவிக்கிச்சே அவர் என்ன பண்ணார், மோதிரம் தங்க மோதிரம் ஒன்று போட்டுருந்தார். அதை கழட்டி அந்த துவஜஸ்தம்பத்தை அந்த இடத்துல ஒரு வச்சிருக்காரு. சேவிக்கிட்டு எழுந்துக்கிட்டே அதை எடுத்து போட்டுக்கணும்ன்றது பார்க்கப்பட்டார். கையை எப்படி எப்படி தரையெல்லாம் தேய்ச்சா மோதிரம் கையை போட்டுக்கணும் அதை கழட்டி வச்சுட்டு சேவிச்சிருக்கார். திருப்பி போட்டு பார்த்து போயிட்டார். உள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஞாபகம் வந்து திருப்பி வந்து பார்த்தா மோதிரத்தை காணும். ஐயோ இப்படி ஆயிடுதே அப்படின்னா சிஷ்யாலாம் சொன்னாங்க, சுவாமி ஆச்சாரியரே நீ கவலைப்பட வேண்டாம், நாங்கள்லாம் வந்து க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்துட்றோம். ஆனால் அரசே நான் அதுக்காக மோதிரம் போச்சுன்றதுக்காக நான் வருத்தப்படுறேன். தங்கத்தை திருடுறதுன்னு பஞ்சமா பாதகங்கள்ல ஒண்ணு. ஒருத்தன் தங்கத்தை திருடும்படியாக இருப்பதற்கு அதுக்கு நான் காரணமாக ஆயிட்டேன். பஞ்சமா பாதகத்தை ஒருத்தன் செய்யும்படியாக இருக்கிறதுக்கு நான் தான் காரணமாயிட்டேன். நானே தான் ஆயிட்டேன். எனக்கு மோதிரம் பண்ணதுலாம் கவலையே இல்லை அப்படின்றதான அவசியம். அப்புறம் எங்களுடையதான ஆச்சாரியனான குருசை கடாதூர் ஸ்ரீபாஷ சிம்மாசனம் கிருஷ்ணமாச்சாரிய சுவாமியுடையதான ஆச்சாரியன் இஞ்சிமேடு ஸ்ரீமத் அழகை சிங்கர். அவர் பொறுமைக்கு, ஞானத்துக்கு, அனுஷ்டானத்துக்கு எடுத்துக்காட்டு உதாரண புருஷர். அவர் திருவள்ளூர்ல எழுந்தருளி இருக்கச்சே ஒரு சமயம் 2 கைங்கரியவரா சட்டப்பட்டார். மனஸ்தாபத்துல ஜிஎர் முன்னாடி வாக்குவாதம் பண்ணிட்டார். எவ்வளவு நேரம்னா ½ hour வாக்குவாதம் பண்ண ஹை பிச்சுல. இவர் பேசாம இருந்தார். அவரே அப்புறம் ½ hour அப்புறம் மூச்சு வாங்கிட்டு ஒரு பிரேக் கொடுத்தார். பிரேக் கொடுத்த உடனே ஐசங்கர், நீங்கள்லாம் சாஸ்திரம் படித்த வேதம் படித்ததான சிஷ்யாளுங்கள்லாம் எல்லா விஷயமும் தெரியும். அப்படி இருந்தும் என் முன்னாடி நீங்கள் 2 பேரும் இப்படி மனஸ்தாபப்பட்டுக்கிறீங்கன்னாக்கா அது உங்கள் பேரில் தப்பு இல்லை, என் பேரில் தான் தப்பு. ஏன் அப்படின்னு கேட்டார். காட்டிலெல்லாம் நம்ம புராணத்துல எல்லாம் படிச்சிருக்கோம், ரிஷிகளுடையதான ஆசிரமத்தை சுற்றி புலி, பசு, மான், புலி, சிங்கம் இதெல்லாம் ஒன்னோட ஒன்று ஒத்துமையா இருக்கும், விரோதத்தை மறந்து இருக்கும். அந்த ரிஷி ஆசிரமத்தினுடைய எல்லைக்குள்ள அதுக்கெல்லாம் விரோதத்தை மறந்து இருக்கும்னு படிச்சிருக்கோம். என்னத்தினால அந்த ரிஷியினுடையதான தபோபலத்தினாலே அவையெல்லாம் தங்களுடையதான இயல்பான விரோதத்தை மறந்து இருக்கின்றன. எனக்கு தபஸ் இல்லை, அந்த ரிஷிகளுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தபோபலம் இல்லாததுனால தான் என் முன்னாடி நீங்க வேதம் படிச்ச வாசகம் பொருட்கள் நான் தான் காரணம், நானே தான் ஆயிடுறேன் அப்படின்றதான எல்லாரும் உடனே மனசு அப்படியே இழகி போய் எல்லாரும் முன்னுவாயிட்டாருன்றாங்க. அந்த மாதிரி மகான்கள் இப்படி அது பெரிய மடாதிபதியா இருக்கிறவர் இப்படி சொல்றாருன்றதான நானே தான் ஆயிடுறேன். இதுக்கு மேல கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் டே நடக்கிறது. அடியவர்களுடைய ஆச்சாரியன் குருசை கிருஷ்ணமாச்சார சுவாமி அவர் அடுத்த நாள் போய் அந்த ஜிஎஸ் சுவாமிகள் ஐசங்கரை தனியா இருந்துச்சு சேவிக்கிறார். சேவிச்சுட்டு பேசவே மாட்டார். இருந்தாலும் ஒரு சந்தேகம், ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன, நீங்க தான் மடாதிபதி, உங்களுக்கு இல்லாததான பவர் அதிகாரம் கிடையாது. அவ 2 பேர்ல யார் தப்பு பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். யார் தப்பு பண்ணாலும் அவளை இது பண்ணிட்டு இன்னொருத்தர இந்த மாதிரி அதை முடிச்சிடலாமோ நீங்க சொல்லிருக்கலாமே அப்படின்றதான. அப்போ அவர் இது ரிலாக்ஸ்டா ஈஸ்டர்ல சாயந்தரம் எழுந்து உட்கார்ந்தார். அதை முட்டாளே அப்படின்றதான. ஏன் முட்டாளேன்னு சொன்னாங்க, அவர் மேக்சிமம் கோபத்துல இருக்காரு. அதுக்கு மேல அவர் ஒன்றும் வார்த்தையே சொல்ல மாட்டார். ஏன்னா பெருமாள் ராமனாக அவதரித்து கோடிக்கணக்கான வானரங்களோட கூட லங்கைக்கு போனாரு.
ஒரு வாகனம் இருந்தாலே நம்மளால தாங்க முடியாத சேஷ்டைகள்லாம். கோடிக்கணக்கான வாகனம் இருந்ததுனாக்க எவ்வளவு சேஷ்டை பண்ணியிருக்கோம், விஷமம் பண்ணியிருக்கோம், ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுருக்கோம். அந்த பெருமாள் யாரையாவது தண்டிச்சாரல, உன் பேர்ல தான் தப்பு இதுதான் எல்லாரையும் கட்டி அரவணைச்சு அழைச்சின்னு போலியாரா பெருமாள். பெருமாளே அப்படி பண்ணச்சே சன்னியாசிகளான நாங்கெல்லாம் கோவிச்சுக்கலாமா, யாரையும் கோவிச்சுக்க கூடாது அப்படின்றதாக சொல்லி, அதனால என்னென்ன எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகணும் அப்படின்றதாக அப்படியே விழுந்து 12 தடவை சேர்த்தாராம். இந்த கேள்வியை கேட்டது தப்பு, ஆனால் கேட்டதுனால தான் ஐசிங்கருடையதான கல்யாண குணங்கள்லாம் வெளிப்படுறது அப்படின்றதாக சொல்லி சாந்தி சாந்தி தயாரிகி சுபகுணைகி பாந்தம் புதாத்ரேஷம் நேர்கே சொன்ன அனந்தராஜ சுவாமி அவருடையதான புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். இஞ்சிமேடு ஸ்ரீமத் அழகை சிங்கர்னு அவர் 1000 சுவாமிகளை பற்றி 1000 விஷயங்கள் எழுதியிருக்கார். அதுல இஞ்சிமேடு அழகிங்கர்னு ஒரு டைட்டில் அதுல கொடுத்து இந்த மாதிரி பொறுமைக்கே எடுத்துக்காட்டு அவர் தான் கோபமே படமாட்டார் அப்படின்றதான நானே தான் ஆயிட்டதாகவும் அப்படி சொல்லிருக்காரு. அதனால எப்படி இந்த பெண் சொன்ன உடனே நானே தான் ஆயிட்டேன் உள்ள இருக்கிறவ கேட்டாலாம், இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்றதாக கேட்டார். அது கேட்டதுக்கு ஒல்லை நீ போதாய் அப்படின்றதாக சொன்னான். உன்னை பிரிஞ்சு இருக்கிறதே எங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்குமா, சீக்கிரமாக வெளியில வா அப்படின்றதாக சொன்னேன். அதுல பாகவதால பிரிஞ்சு இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்ன்றதுக்கு ராமாயணத்துல இருந்து ஒரு அபூர்வமான விஷயத்தை தெளிவா எடுத்து காமிச்சிருக்கார். என்ன அப்படின்னு கேட்டா, சீதையை பிரிஞ்சு 10 மாசம் ராமன் இருந்தான். அப்புறமா சீதையை காட்டு காமிச்சு 1000 வருஷம் பிரிஞ்சு இருந்தான். முதல்ல 10 மாசம் பெருமாள் தாயார பிரிஞ்சு 10 மாசம் முதல்ல, அப்புறம் 1000 வருஷம் பிரிஞ்சு இருந்தான் ராமன். லக்ஷ்மணனை பிரிஞ்சு ஒரு செகண்ட் கூட இருந்தது. ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேறுடையேன்னு சொன்ன லக்ஷ்மணன் என்னன்னா, லக்ஷ்மணன் கிளம்புறாருன்னு உடனே தானும் கிளம்பிட்டார் ராமன். அதேவாகம் கமிஷியாமி லக்ஷ்மணேன கதாந்ததாக சொல்லி உடனே லக்ஷ்மணன் பின்னாடியே ராமன் போயிட்டார். ஒரு செகண்ட் கூட. அதனாலதான் சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன அனுமன் சமயத்து ஸ்ரீ ரகுநந்தன பர பிரம்மணேன மகான்னு வெறும் ராமன் சொல்லவே கூடாது. அந்த அட்லீஸ்ட் லக்ஷ்மணன் சீதையோட சேர்ந்ததான ராமன்றதாகத்தான் சொல்லி நம்ம சேவிக்கணும்ன்றதாக. அப்படிப்பட்டதான ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை அப்படின்றதான. அப்போ வெளியில இருக்கிறவாள்லாம் இது கேட்டோம்னா எல்லாரும் வந்திருக்காளான்னு பாருன்னு கேட்டா எல்லாரும் வந்திருக்கா, உனக்கு என்ன வேறுடையே எல்லாரும் போந்தாரோ. சின்ன பசங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கணுமா, அதுக்கெல்லாம் வர வரைக்கும் நான் கொஞ்சம் டிலே பண்ணலாம்னு நான் டைம் எடுத்துட்டேன். சின்ன பசங்கள்லாம் வந்துட்டாங்க. எல்லாரும் போந்தாரோ, போந்தார் போந்தேன் எல்லாரும் வந்திருக்காங்க, இங்க வாசல்ல இருக்கா, நீயே வந்து எண்ணிக்கோ அப்படின்றதாங்க. அது எண்ணிக்கணும்ன்றது என்னன்னு கேட்டா, உனக்கு என்ன வேறுடையேன்றது ஒரு விஷயம் சொல்றா. தரியாராதனை நடக்கச்சே ஸ்வயம்பாகம் பண்ணிக்கிற மாதிரியாக இருக்கு. நாங்க எல்லாரும் வாசல்ல வந்திருக்கோம், நீ மாத்திரம் உள்ள தனியா கிருஷ்ணனை அனுபவிக்கிறியே. இது என்ன ஒரு பெரிய இது நடக்கிறது, ஒரு பூஜை நடக்கிறது, சமாராதனைன்னு சொல்லுவா, தரியாராதனைன்னு சொல்லுவா, அன்னதானம். இந்த மாதிரி ஒரு கோவில்ல ஒரு இதுல நடக்கச்சே அதுல போய் கலந்துக்கணுமே தவிர, பெரிய யாகம் ஹோமம் நடக்கிறதுனாக்க அங்க போய் கலந்துட்டு அங்கதான் சாப்பிடணும். வீட்டுல தனியா பண்ணிட்டு சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரியாக நாங்கள்லாம் வந்திருக்கச்சே நீ எப்படி தனியாக நீ எப்படி இந்த மாதிரி கிருஷ்ணனை அனுபவிக்கலாம் உனக்கு என்ன வேறுடையை அது சொல்ற. கூரத்தாழ்வானுடையதான வித்தாந்தத்திலிருந்து ஒரு நிகழ்ச்சி சொல்றார். ராமானுஜர் மேல்நாட்டுக்கு எழுந்தருளியிருந்தார் திருமைகண்ட சோழனுடையதான ராஜ்யத்துல. அப்போ இவர் கண்ணை எழுந்து ஸ்ரீரங்கத்துல இருக்கார் கூரத்தாழ்வான். அப்போ என்ன ராஜா உத்தரவு, சோழ ராஜாவுடைய உத்தரவுனாக்க ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ள யாராவது போகணும்னா ஒரு டிக்கெட் வாங்கணும். இப்பெல்லாம் சொல்றாங்க ₹1 டிக்கெட், ஏதோ ஒரு டிக்கெட். சில கோவில்ல கம்பல்சரியா ₹1 டிக்கெட்னு வச்சிருக்காங்க உள்ள போறதுக்கே, தரிசனத்துக்கு. அந்த மாதிரி உள்ள போறதுக்கு ஒரு கண்டிஷன் ராஜா போட்டான். என்ன அப்படின்னா, ராமானுஜரோடு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னா உள்ள விடு, ஃப்ரீயா உள்ள போலாம் அப்படின்றாங்க. அப்போ கூரத்தாழ்வான் ஒரு நாள் கோவிலுக்கு போனாங்க. அங்க இருந்த
சிப்பாய் எல்லாம் பார்த்தான், சோல்ஜர்லாம் எல்லாம் போய் நீர் யாருக்கும் விரோதி இல்லை காணும் கூற தாழ்வாங்க. அப்படி அஹிம்சை எல்லாருக்கிட்டையும் இறக்கத்தோட இருக்கிறவர்கள் தான் சொல்லி, அதனால உங்க பேர்ல யாருக்கும் ஒன்றும் விரோதம் இல்லை, உமக்கும் யாரும் பெண்ணாதவன்றதே கிடையாது, நீ பரம சாது, ரொம்ப நல்லவர், நீர் போகலாம் காணும் அப்படின்றதாங்க. அப்ப என்னன்னு கேட்டா, ராமானுஜரோட சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடும், ஏன்னா எங்களோட டியூட்டி அப்படின்றதான். அப்ப கூறத்தாழ்வான் வந்துட்டாரா, ஆத்ம குணங்கள், நான் ரொம்ப நல்லவன், இறக்கப்பட்டவன், யாருக்கும் தீங்கு பண்ண மாட்டேன் எல்லாம் சொன்னேன். இதெல்லாம் பெருமாளையும் ஆச்சாரியனையும் அடைவதற்கு ஒரு ஏதுவாக அமையும், காரணமாக அமையும்னு நான் நினைச்சிருந்தேன். என்னோட ஆத்ம குணங்களே ஆச்சாரியனை விட்டு பிரியறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கே, என்னடா நியாயம், எனக்கு பெருமாளே வேண்டாம் அப்படின்றதாக சொல்லி அவர் திருமாலின் தொலைக்கு போனார் அப்படின்றதாங்க. அதனால எனக்கு பெருமாளை ஆச்சாரியனை விட்டுட்டு பெருமாள் வேண்டாம் அப்படின்றதாங்க. பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், வெறும் பகவத் கைங்கரியம் மாத்திரம் இருந்ததுன்னா பகவான் கைங்கரியம் பண்ணலாம். பாகவதாள் வந்துட்டாள்னாங்க ரெண்டும் இருக்கு, பகவான் கைங்கரியமும் இருக்கு, சைமல்டேனியஸா பகவதாள் கைங்கரியமும் வந்துருக்கு. இப்ப எதை பண்ணோம்னா பாகவத கைங்கரியத்தை தான் வச்சுக்கணும் அப்படின்றதாக சாஸ்திரத்தை சொல்லுது. பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் ரெண்டும் ஒரு சேர வந்தாக்க பாகவத கைங்கரியமே கைக்கொள்ள வேண்டும் அப்படின்றதாக. அதான் அப்படிப்பட்டதான உனக்கு என்ன வேறுடையை அப்படின்றதாக. எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்த எண்ணிக்கொள், எல்லாரும் வந்தாச்சு நீயே எண்ணிக்கோ அப்படின்றதாங்க. ஏன்னு கேட்டா, உன்னுடையதான அந்த கச்சம், உன்னுடையதான பார்வையும், உன் குரலை கேட்க பேரெல்லாம் சொல்லுவோம், சோ வந்தாச்சு, சோ வந்தாச்சு, தொட்டு பார்த்து இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுன்றதான ஆனந்தம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதாங்க. இது என்ன பண்ணணும், வெளியில இருந்ததாக கேட்டா, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை மாயனை பாடையலோடு பாவாய். வல்லானை கொன்றானை, குவலையா பீடம்னு கம்சன் ஒரு பெரிய யானையை வச்சான். அந்த யானை பாகம் ரொம்ப அவன் கெட்டவன். அவன் என்ன பண்ணான்னு கேட்டாங்க, அந்த யானைக்கு மதம் ஏறதுக்காக நிறைய வஸ்துக்கள் எல்லாம் கொடுத்து அதுக்கு மதத்தை ஏற்றி அந்த கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் தீங்கிழைக்கணும்னு அப்படியெல்லாம் அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தான். அதனால அவன் ரொம்ப மோசமான பாகன். அதனால பெருமாள் என்ன பண்றாருன்னா, இந்த யானையினுடையதான தந்தத்தை பிடிச்சி இழுத்தார, கையோட வந்துருக்கு, அது வலியில முட்டி போட்டுன்றது. முட்டி போட்டுட்ட உடனே கிருஷ்ணன் திருவடியால ஒரு வதைச்சார். பீப்பாயை உருட்டினா மாதிரி அந்த யானையானது உருண்டு ஓடிட்டு, பாகன் என்னாச்சுன்னா பாகனையும் பிடிச்சு ஒரு அடி அடிச்சு அவன் முடிச்சார். மல்லரை பண்றார், முஷ்டிகன் சாமவரன்றதான மல்லரை பண்றார். அதுக்கப்புறம் என்னன்னா, கம்சனுக்கு சப்போர்ட்டா அந்த ஸ்டேடியத்துல நிறைய பேர் வந்திருந்தான், சித்தரசர்கள்லாம். கிருஷ்ணன் பண்றதான பலராமன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு ஓடி போயிட்டான கம்சனை விட்டு. கம்சன் தான் இருந்தான் அந்த மாடத்துல போய், அந்த ஸ்டேடியத்துல போய் கம்சனை பிடிச்சி கீழே தள்ளி அவன் தலையில இருக்கிறதான கிரீடம் முதலியதான ராஜ சின்னங்கள் எல்லாம், அடையாளங்கள் எல்லாத்தையும் தட்டி விட்டு, அதுக்கப்புறம் அவன் தலையை ஒரு பானையை உடைக்கிற மாதிரி கிருஷ்ணன் உடைத்தார். அப்படி வல்லானை கொன்றானே மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை அப்படின்றதான அந்த கிருஷ்ணனை மாயன்றதுக்கு இந்த கான்டெக்ட்ல ஒரு ஆச்சரியமான அர்த்தம் சொல்லிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டாங்க, கம்சன் ஒரு பெரிய ஸ்கீம் போட்டிருந்தான். கிருஷ்ணன் முதல்ல தோலையா பீடம்ன்றதான யானையால ட்ரை பண்ணுவோம், அது முடியலன்னாக்க முஷ்டிகன் சாமவரன்றதான இந்த 2 மல்லர்களை வச்சு இது பண்ணுவோம், அப்படியும் இல்லைன்னாக்க கடைசி நம்மளே ஏதாவது பார்த்துப்போம்ன்றதாக சொல்லி இப்படி எல்லாம் பண்ணிடலாம். எல்லாம் முடிஞ்சது. கிருஷ்ணனுக்கு ஒரு கால் கம்சன் நினைக்கிற மாதிரி நடந்திருந்தாக்க அப்ப என்ன பண்ணணும், கிருஷ்ணன் யாரு, வருமான் தானே. அப்ப என்ன பண்ணோம்னா, டக்குன்னு நம்ம கிளிசரின் கட்டில போட்டு அழணும் அப்படின்னு கம்சன் பிளான் பண்ணியிருந்தாங்க. கிருஷ்ணனுக்காக அழகா மாதிரி நம்ம நடிக்கணும்னு அவங்க. இப்ப பெருமாள் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் மாற்றினார். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பிளான் எல்லாத்தையும் இவர் போட்டார். எல்லாரையும் கொண்டுட்டு கம்சனையும் கொண்டுட்டு என்ன பண்ணாருன்னா, கம்சனுடைய மாமிகள்லாம் இருக்காள், அவ எதிர்க்க கிருஷ்ணன் விழுந்து விழுந்து புரண்டு இருக்காங்க. கம்சனுடைய பத்தினிகள் எல்லாமே என்ன சொன்னா, கிருஷ்ணன் எனக்கு வருத்தப்படாதவ, பரவாயில்ல மாமா பரவாயில்ல அப்படின்னு அவ கிருஷ்ணன் சமாதானம் பண்ணும்படியாக அப்படி பண்ணான் மாயன்றதாக.
அப்படிப்பட்ட நம்மளெல்லாம் ஊர்ல பிரிச்சு வச்சிருந்தாரு, அவெல்லாம் இன்னைக்கு சேர்த்து விட்டுருக்கார் நோன்பு நோக்கணும்ன்றதா. அப்படி மாற்றாரே மாற்றடிக்க வல்லானே மாயனை பாடையிலோர் அவாய், அந்த பெருமாளை பாட வேண்டாமான்றதாக நான் சொல்லியிருக்கார். அப்படி அந்த சொன்ன உடனே அந்த பெண்ணும் எழுந்து வந்து இவாளோட சேர்ந்துட்டா. அடுத்தது துவாரபாலகாலை எழுப்புறார். துவாரபாலகாலை சேவிக்காமல் கோவிலுக்குள்ள போகக்கூடாதுன்றதா. உள்ள போச்சையும் சேவிக்கணும். சேவிக்கிறதுன்னா அந்த கையை கூப்பி பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கணும். அது நம்ம கேஷுவலா போகிறதே கூடாது. அப்படி அந்த துவாரபாலகாலை பார்த்து எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி வெளியில வரைச்சே உள்ள ஏதாவது நான் அனுச்சாரம் பண்ணியிருந்தாக்க மன்னிச்சுக்கோன்றதா சொல்லிட்டு போகணுன்றதா. அந்த ப்ரொசீஜரை காட்டுறார். வேதம் வல்லார்களை கொண்டு இன்னொரு பெருமான் திருப்பாதம் பணிந்து என்று சொல்லும்படியாக அதை பற்றி நாளை வாசகத்தில் அழகான வாசகங்கள் பண்ணணும். அவசியம் எல்லாரும் வந்து ஆண்டாளுடையதான அனுகிரகத்துக்கு பாத்திரமானோம் என்றார். ஸ்ரீரங்கத்தோடு ஜெகதே ஈசான பதாசியம் ஸ்ரீவத்ச வம்சத்விலகம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணதேசிகம் ஸ்ரீமதே நிகமாந்த மகாதீஷ்காய நமः ஸ்ரீமதே ராமானுஜாய நமः ஸ்ரீமத் யாமுனே நமः. சதமகம் நேரீலா கால்கல்ஹார ஹஸ்தா ஸ்தனபர நமிகாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அலக வினிகிதாபிஹி சர்பிராகிருத்தநாதா விலசது ஹிதி கோதா விஷ்ணுசித்தாத்மஜானः ஸ்ரீமத்யே கோதாயே மனோநந்தன ஹைந்தவே நந்தநந்தன சுந்தர்யே கோதாயே நித்யமங்கலம். स्वस्ति प्रजाप्ते परिपालयन्तां न्यायेन मार्गेण महिमहीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. मङ्गलाशासनपरैः मदाचार्य पुरोगमैः सर्वैश्च पूर्वैः